வணக்கம். ஒரு வழியாக விஜய் பதவி ஏற்றுட்டார். இதுக்கு மேலே அவருக்கு கண்டம்னு சொல்ல முடியாது. அவரோட பதவியேற்பு விழாவில் அவர் பண்ண விஷயங்கள்லேயே நல்ல விஷயம் என்னென்னா, அவரோட திட்டங்களையும் அவரோட செயல்களையும் பதவியேற்பு விழாவிலேயே சொல்லிட்டார். ஊழல் ஒழிப்பேன், அந்த இது அது இதுன்னு சொல்லிட்டாரு. என்ன காரணம்னா, இவங்கெல்லாம் பிற்காலத்தில் குடைச்சல் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. நாளைக்கு நம்மளுக்கு வந்தாலும் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கணும். மறைமுக அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் தான். நல்ல விஷயம். பிஜேபிக்காரனாக இருந்தும் அவரை வாழ்த்துறேன். அவர் ஜோசப் விஜய் எனும் நானுன்னு சொல்கிறப்ப எனக்கே புல்லரிச்சது. இங்கே நாங்கள் மதத்தை பார்க்கல. ஒரு சில பேர் மதத்தையும் ஜாதியும் இதெல்லாம் வச்சு விளையாடணும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்குள்ள கொள்கை தான் கருத்தை தவிர அவங்களோட வாழ்க்கை முறை எங்களுக்கு ஒரு எந்த கருத்தும் இல்லை. நல்லாட்சி கொடுக்கட்டும், நல்லாட்சி மலரட்டும், இவரே தொடரட்டும். நல்லாட்சி கொடுத்தால் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு இவங்க கூட இருக்கிறவங்கள பார்த்து தான் பயம். ஆனால் அந்த கூட இருக்கிறவங்க திமுகவால் இவங்க கெட்டுட்டாங்களா இல்லை இவங்களால திமுக கெட்டுருச்சாங்கிறது இவர் கூட இப்போ சேர்ந்துருக்காங்க. இத்தனை நாள் திமுக கூட இருந்தாங்க. அப்போ குளறுபடிகள் நடந்துட்டு இருந்துச்சு. இவங்களால குளறுபடிகள் நடந்துச்சா இல்லை திமுகவால் இவங்க குளறுபடி நடந்துச்சான்னு ஒரு பிம்பம் இருக்குது. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு. திருமாவளவனுக்கும் சொல்கிறேன், சிபிஎம்க்கும் சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்டுக்கும் சொல்கிறோம். யாருமே நீங்கள் நல்லவராக இருந்தால் ஏற்றுக்க நாங்கள் தயார். ஆனால் நீங்கள் கெட்டவராக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்க தயார் இல்லை. மறுபடியும் ரீஎலெக்ஷன் வந்தாலும் பரவாயில்லை, விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். அப்படி நல்லது செஞ்சிட்டாருன்னா. செய்யலின்னா அது வேறு மாதிரி ஆயிரும். திமுகவோட மோசமான நிலைமைக்கு போயிடும். விஜயகாந்த் அண்ணா இல்லாதப்ப பிரேமலதா அக்காவுக்கு என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் நடக்கும். இல்லைன்னு சொல்ல வரல. மக்கள் இப்போ தெளிவாயிட்டாங்க. முன்ன இருந்தது சேட்டலைட் டிவி மட்டும்தான். சன் டிவி, கலைஞர் டிவி, பொதிகை டிவி. பொதிகையெல்லாம் இப்போ அழிச்சதுக்கு காரணமே இவங்க தான், இந்த அரசியல்வாதிங்க தான். பொதிகை நியூஸ் கேட்டுட்டு இருந்த வரைக்கும் உலகம் நல்லா தான், இந்தியா நல்லா தான் இருந்தது. ஆனால் பொதிகை நியூஸு மறைஞ்சி இந்த ப்ரைவேட் சேனல்ஸ் வந்தப்போ தான் நாடு கட்டிச்சு. நம்மளுக்கு இந்த ப்ரைவேட் சேனல்ஸும் வேணாம், யூடியூப்பே போதும். யூடியூப் மாதிரி இன்னொன்று நாளைக்கு வந்தாலும் அதுக்கும் போவோம். இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். டிக்டாக்கை ஒழிச்சாங்க. அந்த மாதிரி ப்ரைவேட் சேனல்ஸு உண்மையாக இருக்கிறவனுக்கு எவனுக்குனாலும் இதையும் பண்ணலாம். ஆனால் இந்த குளறுபடிகள் பண்ணுறது, பழைய அரசியல் பண்ணுறது, இந்த காமராஜரை தோக்கடிச்சிட்டோன்னு சொல்கிற அரசியல்லாம் பொய். காமராஜர் தோத்தது எதனாலனா அன்னைக்கு இருந்த மீடியா யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு யூடியூப் இருந்துச்சா, இன்ஸ்டாகிராம் இருந்துச்சா, ஃபேஸ்புக் இருந்துச்சா? இல்லை. மீடியாக்காரங்க எதை சொல்கிறாங்களோ அதை மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ப வச்சுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி அந்த நிலைமை தேவையில்லை, தேவையும் படாது. இன்று அனைவரும் கல்வியறிவு பெற்று இருக்கிறோம் என்றால் காமராஜரால் தான் மட்டும். அவர் மட்டும்தான் காரணம். அவர் அன்னைக்கு படிக்க வச்சார். இன்றைக்கி ஒரு விஜய் மாதிரி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க வச்சுருக்காரு. இப்பயும் விஜய் நான் ரொம்ப ஆதரிக்கல. ஆனால் நல்லது பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அதை செய்வேன். காமராஜருக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தாங்களோ மக்கள், எம்ஜிஆருக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நாங்களும் கொடுக்க தயார். எங்களுக்கு தேவை நல்ல அரசியல். இப்போயும் சொல்கிறேன், போன வீடியோவில் போட்டிருந்தேன், எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியும், என் பொண்டாட்டிக்கு சோறு போட எனக்கு தெரியும். நீங்கள் இலவசம்னு கொடுக்க விரும்புனீங்கன்னா முதியோர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் கொடுங்க. வேணான்னு சொல்ல, அவங்களுக்கு கொடுங்க. இப்போ கணவனோடு இருக்கிற ஒரு பொண்டாட்டி கவர்மெண்ட் நம்பி தான் வாழ்கிறாளா? இல்லை. என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு தெரியாது. ஒரு அரை பவுன் தாலி கூட போட்டு என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது என் பொண்ணுக்கு. நாங்கள் இதை எதிர்க்கல, இதெல்லாம் வேணான்னு சொல்கிறோம். இது நல்ல அரசியலோட முன்னேற்பாடாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் திருத்திக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் முடிஞ்சால் எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஃபார்வேர்ட் பண்ணி யாராவது தப்புன்னு சொன்னாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். இலவசம் வேண்டாம் அப்படின்னு எந்த பொம்பளையும் சொல்ல மாட்டா. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார்ல, இல்லைன்னா சொல்லுமா நான் பணம் தரேன்னு சொல்லுங்கள். வீட்டுக்காரர் இருக்கிறப்ப எதுக்குங்க பணம் தரேன்னு சொல்கிறீங்க? எதுக்குங்க கவர்மெண்ட் கடத்தில் கொண்டு போகிறீங்க? நீங்கள் இப்போ 10,000 ரூபா தான் பணம் இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்கள் உங்களோட உழைப்பையும் உங்களோட நீங்கள் சொந்தமாக சம்பாதிச்ச பணத்தையும் மட்டும்தான்
மக்களுக்கு காட்டியிருக்கீங்க. உங்கள்கிட்ட இல்லீகலாக கூட இருக்கட்டும். அது வந்து உங்களோட பர்சனல் செலவுக்கு, உங்கள் வீட்டுக்கு போயிருந்து வெளியில் போனால் அந்த கான்வாய் செலவுக்கு அதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க. எங்களுக்கு நீங்கள் இலவசம் தர வேணாம். ஆனால் நல்ல ஆட்சியை கொடுங்க. நான் முதல்ல எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் சொன்னாங்க, நான் என்றைக்கும் அவங்கவுங்க ஓட்டை வந்து அவங்களுக்கு போடணும்னு சொல்கிறவங்கள நான் வந்து ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். என் ஒய்ஃப் சொன்னால், எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க, என் குழந்தைங்க கூட சொன்னாங்க உங்களுக்கு ஓட்டு போட சொல்லி. ஆனால் நான் வந்து இப்படி போட போகிறேன், பிஜேபிக்கு போட போகிறேன்னு சொன்னேன். ஆனால் என்னால் வர முடியல. அந்த டைமில் ஒரு பர்சனல் விஷயமாக ஒருத்தர் இறந்துட்டார். அவரோட இறுதி அஞ்சலிக்கு அங்கே போயிட்டோம். அதனால் வர முடியல. முக்கியமானவர் வர முடியாது போனதுனால எனக்கு ஒன்றும் தவறு இல்லை. என் ஒரு ஓட்டால் வந்து நீங்கள் விஜய் வந்திருந்தால் ஓரளவுக்கு ஒரு ஓட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கி முடியல. மனித உயிர் பெருசா அரசியல் பெருசான்னு பார்க்குறப்போ மனித உயிர் தான் பெருசுன்னு இருந்துச்சு. அதனால் நாங்கள் தங்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். நான் அவங்கள மறுப்பு சொல்ல, நீங்கள் பிஜேபிக்கு போடுங்கன்னெலாம் நான் அவங்ககிட்ட என்றைக்குமே சொன்னதில்லை. ஆனாலும் ஜாதி மதமற்று, மதமற்று, இனமற்று மனிதர்கள் ஒன்றே. இப்போ உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அது உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு திறமை இருந்துச்சு, சம்பாதிச்சு வச்சுக்கிட்டீங்க. என்கிட்ட பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. என்கிட்ட ஒரு 10 லட்சம் தான் இருக்குது. அந்த பணத்தை என்னால் சம்பாதிக்க முடிஞ்சு. உங்களால் 10,000 கோடி கூட சம்பாதிக்க முடியும். நீங்கள் வச்சுக்கோங்க, நானும் வச்சுக்கிறேன். ஆனால் 2 பேரும் மனிதர்கள் தானே. இந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு அரசியலை கொண்டு வாங்க. நீங்கள் தான் நிரந்தர முதல்வர். எம்ஜிஆர் கூட உங்களை ஒப்பிட மாட்டோம். ஆனால் இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் நிரந்தர முதல்வர். தமிழ் மக்கள் தேடுறது ஒரு நல்ல நிர்வாகத்தை. எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நாங்கள்லாம் ஃபாரின் போனதில்லை. ஃபாரினில் சொன்னவங்கள கேட்டிருக்கோம். அந்த கேட்டதில் ஒரு ஊருக்கு போனால், இப்போ அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு சொல்லி நம்ம சுகிசிவம் ஐயா சொல்லியிருக்காரு. அப்புறம் ஞானசம்பந்தம் ஐயா சொல்லியிருக்காரு. அங்கே வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து ஒரு காரை நிறுத்தினா, சாரி ஃபார் த இன்டர்புட் யுவர் ஜர்னி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வண்டி ஓட்டுறவங்களை வந்து உங்கள் டாக்குமெண்ட்டை காட்டுங்க, வெரிஃபை பண்ணணுன்னு கேட்பாங்களாம். ஆனால் நம்ம ஊரில் அப்படி கேட்டு பார்த்ததே இல்லைங்க. ஒரு போலீஸ்காரங்க கூட சாரின்னு கேட்டதில்லை. ஏன்னா யூனிஃபார்ம் இருக்குங்கிற திமிரு. அந்த யூனிஃபார்முக்கு பின்னாடி என்ன இருக்குது? மனித உயிர் தானே. அதுக்கு ரத்தம் இருக்குல்ல, சதை இருக்குல்ல, எலும்பு இருக்குல்ல, உயிர் இருக்குல்ல. இதையெல்லாம் கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும். வேறு எந்த நாட்டு கூடயும் நம்ம ஒப்பிட வேணாம். நம்ம சிறப்பாக வாழ்ந்து காட்டினா நம்மளை பார்த்து இன்னொரு நாடு, நம்ம எப்படி மலேசியா நல்லா இருக்குது, அமெரிக்காவில் வந்து எப்படி ஃப்ரீடம் இருக்குது, அந்த மாதிரியா இங்கே இல்லைன்னு சொல்கிறத விட நம்ம அப்படி வாழ்ந்து காட்டிட்டா அவங்க நம்மளை பேசுவாங்க. இந்தியா மாதிரி ஒரு தன்னார்வம் கொண்டு மிலிட்ரிக்கு போகிற ஒரு ஜனங்களும் இல்லை. தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகம் கொடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டும் இல்லை. உங்களுக்கு சொத்து வேணாங்க விஜய். உங்களுக்கு தேவையான சொத்தை நீங்கள் சம்பாரித்து வச்சுட்டீங்க. இந்த சொத்து வச்சு நீங்களோ உங்கள் மகனோ உங்கள் பரம்பரையே பூரா வாழலாம். ஆனால் எங்ககிட்டலாம் சொத்து இல்லை. அதனால தான் எங்களால் எதிர்க்க முடியல ஒரு கவர்மெண்ட்டை. உங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்குது. நீங்கள் எதிர்த்து எங்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுங்க. இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இலவசங்களே இல்லை. இப்போ முடியாதவங்களுக்கு கொடுங்க, ரேஷன் கடையில் கொடுங்க, அது இதுன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் ரேஷன் கடையில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பிளாக்ல விற்கிறாங்க. அரிசி, பருப்பு, பாமாயில் எல்லாத்தையும் பிளாக்ல விற்கிறாங்க. எங்கள் ஊருக்கு தேவைக்கு போனதை மீதியை வந்து திருப்பி அனுப்புனா அந்த குடோன்லேருந்து வேற ஒரு இல்லாதவனுக்கு போய் சேரும். ஆனால் இந்த பிளாக்ல விற்றா என்ன ஆகுன்னு தெரியுங்களா? மாட்டுக்கு அரைச்சி போடுறாங்க, கோழிக்கு தீவனமாக கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்தே நீங்கள் தொடங்குங்க. நீங்கள் வந்து முன்னேறி முதலாளாக வருவீங்க, முதலமைச்சராக இருக்கீங்க. இனிமேல் முதலமைச்சராக தொடரணும்னா இதெல்லாம் செஞ்சால் தான் ஆகும். இதை இப்போ என்ன பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சு விஜய் கட்சிக்காரங்க யாராவது இருந்தால் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. இதில் எனக்கு எந்த பிரதிபலனும் இல்லை. நானும் ஒரு அட்வைஸ் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். உங்களுக்கு எத்தனையோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் தான் கவர்மெண்ட்டை கெடுத்தாங்க. முன்னாடி டிஎம்கே ஆட்சியிலே ஆகட்டும், இதுலேயே ஆகட்டும், திருடுங்கன்னு சொல்லி கொடுக்குறது யாருன்னா பேசிக்காக அவங்க தான். ஏன்னா இப்போ ஒரு செங்கல் சூளையிலேருந்து இப்போ நம்ம ஒரு ரோடு போடணும் அப்படின்னா ஒரு தார் யாருக்கிட்டேருந்து வாங்கணுன்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. உங்கள் கட்சிக்காரர் ஒருத்தர் பிரபுன்னு ஒருத்தர் டாக்டரு, எந்த தொகுதின்னு தெரில, அவர் சொன்னார்,
உலகத்தரம் வாய்ந்த குவாலிட்டி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் கான்ட்ராக்ட் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்களும் நீங்கள் அதை முதல்ல எடுங்க. முதல்ல அமைச்சர் நீங்கள் தானே, எல்லாரும் அமைச்சர்கள் தான். அந்த அமைச்சரில் முதல் அமைச்சர் நீங்கள் தானே, நீங்கள் அந்த முடிவு எடுங்க. உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களே நாளைக்கு வந்து தப்பு பண்ணால் கூட நீங்கள் மக்கள்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு வழி பண்ணுங்கள். இந்த கூட்டணியில் இருக்கிறவங்க இப்படி கேட்குறாங்க, நான் வந்து இதை செய்யட்டுமா வேணாமான்னு மக்கள் வாக்கெடுப்பிடுங்க. ஓட்டு போட மட்டும்தான் மக்கள் வேணுமா? ஒரு சட்டத்தை ஏற்றுறதுக்கோ நீங்கள் வந்து பதவியில் இருக்கிறதுக்கோ பதவி விலகிறதுக்கோ மக்கள் வாக்கெடுப்பு வேணாமா? இதை தான் நாங்கள் தேடுறோம். இந்த மாற்று அரசியல் எங்களுக்கு தேவை, நீங்கள் கொடுங்க. இல்லைன்னா திமுக கிட்டே படாத பாடு பட்டுட்டோம். அதை விட உங்ககிட்ட அவ்வளோ பெரிய பாடெல்லாம் இருக்காது தமிழ்நாட்டில். நாங்கள் கவர்மெண்ட்டை நம்பி இல்லை, உங்கள் பணத்தை நம்பி நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சரில் பிரச்சனை இருந்துச்சு, அதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம். உங்கள் நம்பிக்கையை காப்பாற்றுங்க. நம்பிக்கையை காப்பாற்றினீங்கன்னா இனிமே வர்ற பை எலெக்ஷன் வந்தாலுமே சரி நீங்கள் மட்டும்தான் ஜெயிப்பீங்க. நேர்மை, உண்மை, உழைப்பு, பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் ஒரு மேக்ஸிமம் 50 வருஷத்தில் நீங்களே இறந்துருவீங்க. அதுக்கப்புறம் உங்களையும் யாரும் பார்க்க போகிறதில்ல. உங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு சம்பாரித்து வச்சாலும் அவங்க ஒரு 50 வருஷம் வாழ்வாங்க. நிறைய பணம் சம்பாரித்து வச்சாலும் அது கெட்ட வழியில் தான் போகும். ஸ்டாலின் மாதிரி ஒரு அரசியல் தெரியாது. இப்போ கருணாநிதி வந்தார், கஷ்டப்பட்டு வந்ததுனால அந்த காசோட அருமை தெரிஞ்சு ஸ்டாலினை வந்து முதலமைச்சரே ஆக்கலை, மேயராக மட்டும்தான் ஆக்குனார். அவருக்கு அந்த தகுதி இல்லைன்னு தெரிஞ்சு. ஆனால் நம்ம மக்கள் கொண்டு போய் அவரை முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சார். அப்போ அவரோட பைசு தெரிஞ்சு போச்சா? பகிசி அப்படின்னா அவரோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் கூட உங்கள் அப்பா இருக்கார், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அவர் வந்து அராஜகத்தையோ ஆணவத்தையோ ஆதரித்ததும் இல்லை, அப்படி நான் கேள்விப்பட்டதும் இல்லை. விஜயகாந்த் மேலே கூட ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் அப்பா மேலே வந்ததில்லை. அவரை ஃபஸ்ட் அட்வைஸராக வச்சுக்கோங்க. பின்னாடி இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வச்சுக்கோங்க. நிறைய போலீஸ்காரங்களும் மிலிட்ரிக்காரங்களும் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி வீடியோ போட்டுட்ருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள். ஏன்னா ஒரு மிலிட்ரிக்காரனும் போலீஸை கூட விட்டுருங்க, மிலிட்ரிக்காரன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா அவன் வந்து நேர்மையாக நாட்டுக்காக உழைச்சதுனால தான் நம்ம இன்றைக்கும் இங்கே உயிரோடு இருக்கோம். முக்கியமாக அவங்கள கேளுங்க. அந்த மாதிரி ஆஃபீஸருங்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நேர்மையாக இருப்பாங்க, நீதியோடையும் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படாது உணவு, உடை, இருப்பிடம் 3 இருந்தால் போதும், இதை கட்டி காப்பாற்றிக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு மிலிட்ரிக்காரங்க சொல்லுவாங்க. அவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க முதல்ல. அதுக்கு அடுத்தபடியாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் கூட வச்சுக்கோங்க. சும்மா படிச்சுட்டாங்கிறதுக்கோசரம்லாம் பெருசாலாம் தூக்கி கொடுக்காதீங்க. நேர்மை, அவங்களோட ஃபேஸ்புக்குன்னு இருக்கும், அவங்களோட பர்சனல் டைரி, அதெல்லாம் படிங்க. அந்த பர்சனல் டைரிலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதவி கொடுங்க. சும்மா வர்றவனெலாம் ரெக்கமெண்டேஷனில் உள்ளே போடாதீங்க. நன்றி.